மக்களே உங்கள் வீட்டில் 2, 3 பொருள் இருந்தாலே சட்டு புட்டுன்னு இந்த கேரமல் ஜவ்வரிசி பாயசம் செஞ்சிடலாம். எல்லா டைமும் ஒரே மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த சம்மருக்கு பார்த்தீங்கனாலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. லைட்டாக நெய் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப தீச்சு வச்சுட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கப் சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணிக்கோங்க நல்லாவே. மக்களை பேசவே தெரில, எப்படி வீடியோ எடுக்கிறது, எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனே தெரில. கொஞ்சம் டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட ஊற வச்ச ஜவ்வரிசியுமே சேர்த்து நல்லா வேக விடுங்க. இது நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் திக்கான பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பால் சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். இதில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அடைகட்டி வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதில் இல்லைன்னா மில்க் மேட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர், இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதாச்சும் செஞ்சு போடுறேன், லைக் பண்ணுங்கள்.